விதையுமே ஜிபிஎஸ்ல அந்த பனைன்ற ஆப்ல உதவின்ற ஆப்ல போய் அவங்க போட்டோ எடுக்கணும். அது லேட்டர் லாகோட சேவ் ஆகும். நாங்க போய் வெரிஃபை பண்ணுவோம், எத்தனை விதை வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த விதையோட கவுண்ட் எடுத்து அது கவர்மெண்டோட டேஷ்போர்ட்ல இன்டர்கேட் பண்ணுவோம். அப்படி இன்டர்கேட் பண்ணும்போது உண்மையான சமூக பணியை செய்தவர்களுக்கு அரசாங்கத்தோட தலைமைச் செயலாளர் கிட்ட இருந்து கூட சர்டிபிகேட் வரதுக்கான வேலையை பார்க்கணும்னு சொல்லி 2023 ஆரம்பிச்சு 2024 முயற்சி பண்ணி இந்த 2025ல அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,23,000 தன்னார்வலர்கள் உதவியில 2,24,00,000 பனை விதைகள் நமது மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லேட்டர் லாக் வச்சு பல பேருக்கு சர்டிபிகேட் வரலன்னாங்க. யாரெல்லாம் டூப்ளிகேட்டா போட்டாலும் சர்டிபிகேட் வரல, அதையும் ரிஜெக்ட் பண்ணும். சர்டிபிகேட்டை சைன் பண்ணி கொடுத்தது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, மினிஸ்டர், இந்த மாதிரி மனிதர்கள் அந்த சர்டிபிகேட், அது QR கோட் சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க அந்த சர்டிபிகேட் பிரிண்ட் எடுத்து நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்போ நீங்க கேமரா வச்சிருக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி கேமரா வச்சிருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகி திஸ் சர்டிபிகேட் இஸ் பிலாங்ஸ் டு திஸ் பர்சன் சீட் பண்றாருன்னு அதுல காட்டும். அந்த அளவுக்கு அதுல டெக்னிக்கலான ஒரு ப்ராசஸ் உள்ள வச்சோம். அப்ப யாரும் காப்பி போட்டோஷாப் கூட பண்ண முடியாதுன்ற அளவுக்கு மாத்தணும் நாங்க அதை. இப்ப அதோட இதுதான் உதவின்ற செயலியை இப்ப நிறுவனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உதவி செயலி என்ன இருக்குன்னா, அதுக்கு வந்து ரத்தம்னு இன்னொரு 2வது ட்ரையல் கொண்டு வந்து இந்த பிளட் டொனேஷன் அண்ட் ரெஸ்பாண்ட் என்ன மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்றீங்க. இன்னைக்கு பிளட் டொனேஷனால பணக்காரனானவங்க பல பேர். நிதர்சனமான உண்மை. ஒரு அவசரத்துல ரத்த தேவை இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு போஸ்ட மட்டும் பார்த்து எந்த ரிப்ளையும் பண்ணாம அந்த போஸ்ட்ல வர இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காகவே போய் பிளட் டொனேஷன் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த அட்டெண்டருக்கு அந்த டைம்ல கால் பண்ணி இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுதுன்னு பார்த்தேங்க, நான் கொடுக்க ரெடியா இருக்கீங்க, ஆனா நான் இந்த ஊர்ல இருக்கீங்க, வர 1 மணி நேரம் 2 மணி நேரம் பரவாயில்லையான்னு கேட்பாங்க. முதல் கால் பரவாயில்லைங்க, நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா போதும், தெய்வமா இருக்கும். ஓகே, 20 நிமிஷம் கழிச்சு ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேங்க, பஸ் வர மாட்டேங்குதுங்க, நான் எப்படி வர்றதுன்னு தெரியலங்க, ஆனா நான் வந்துடுறேங்க. திருப்பி 20 நிமிஷம் கழிச்சு இன்னமும் வண்டி கிடைக்கலங்க, என்னால வர முடியுமான்னு தெரியலன்னு அவங்க வாயில இருந்தே நான் காசு கூட தரேங்க, நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல வைக்கிறது. அடுத்து ஆட்டோக்கு எவ்வளவு வரணும், ஒரு 580 680 ஒரு அமௌண்ட் சொன்னா அவங்க ரவுண்டா போடுவாங்க 1000 ரூபாய். அடுத்த செகண்ட் போன் சுவிட்ச் ஆஃப். வரக்கூடிய 1000 ரிக்வெஸ்ட்ல 900 ரிக்வெஸ்ட் இப்படி நடந்துச்சு. 900 ரிக்வெஸ்ட் நடந்துருக்கு. அதையும் தாண்டி சரி நம்ம சோஷியல் ஒர்க்ல ஒருத்தர் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. யார் போய் பிளட் கொடுத்தானே கிடைச்சிருக்கு தெரியும். அப்ப இதுக்கு வந்து முதல்ல ரத்தம்னு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ரத்தம் ஆப்ல என்ன இருக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து எனக்கு பிளட் வேணும்னு போஸ்ட் போட்டாருன்னா யார் போஸ்ட் போட்டான்ற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே போவாது. இந்த இடத்துல நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது, உங்களால கொடுக்க முடியுமான்னு இங்க இருக்கிற எல்லா சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கும் மெசேஜ் போகும். அந்த மெசேஜை யார் அக்செப்ட் பண்றாங்களோ மத்த எல்லாருக்குமே மிஸ்டர் ராஜசேகரன்றவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருங்க, நீங்க யாரும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, அவர் போய் கொடுக்குறாருன்னு அதுல எல்லாருக்கும் தகவல் வந்துடும். அடுத்து அவர் போய் கொடுத்த உடனே அவர் அந்த இடத்துல போய் பதிவு போடுவாரு, கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட்டை பதிவு போடுவாரு. அது போட்ட உடனே வெரிஃபிகேஷன் நம்ம டீம் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அட்டெண்டருக்கு 1 வாரம் கழிச்சு கால் பண்ணி இப்போ அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அன்னைக்கு ரத்தம் கொடுத்தாரு, அவர் சரியா கொடுத்தாரா, பணம் கேட்டாரா, காசு கேட்டாரா, நல்லபடியா கொடுத்தாரா, இல்ல வேற ஏதாவது காரியத்துக்கு கொடுத்தாரான்னு கேட்டு அவங்க கிட்ட சொல்ற ஃபீட்பேக்கை அப்படியே அந்த ஆப்ல பதிவு பண்ணுவோம். அப்ப ஒரு மனிதன் என்ன காரணத்துக்காக செய்யறாங்கன்ற அந்த சமூக சேவை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி இப்போ லான்ச் பண்ணியாச்சு. இப்போ அதோட டாப் லெவல் வெர்ஷன் தான் உதவின்னு வரப்போகுது. என்ன பண்ண போறோம்னா, நீங்க எந்தெந்த சர்வீஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா சர்வீசஸும் லிஸ்ட் ஆயிருக்கும். எனக்கு சாப்பாடு வேணும், ஈரோடு வெள்ளாளர் காலேஜ் வந்து வெளியில போனா ஒருத்தவங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல, கையில பாக்கெட்ல பாக்குற காசு இல்லை, அப்ப யாருக்காவது கொடுக்கணும்னு யாரு கூப்பிடலாம்? ஈரோட்ல சிறகுகளை கூப்பிட்டா கொடுக்க முடியும் அப்படின்னா சிறகுகளுக்கு கால் பண்ணலாம். ஆனா யாருக்கெல்லாம் சிறகுகள் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? NGOல இருக்க 100 பேர் இருந்தா அது 60 பேருக்கு தெரியும். அப்ப பப்ளிக்கு எப்படி தெரியும்? அப்ப யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு புரியாது. அப்போ ஒரு பப்ளிக் எடுப்பாங்க, போன் எடுப்பாங்க, அந்த அம்மாவை போட்டோ எடுத்து பசிக்குது, என்கிட்ட காசு இல்லை, நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. காசு இருந்தா அவர் மட்டும் கொடுத்து போயிடுவாரு. இதுல ஒண்ணுமே கிடையாது, வேற எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவை. காசு இல்லைன்னா அவர் போட்டோ எடுத்து போடுவாரு. உடனே எல்லாருக்கும் மெசேஜ் போவோம். யாரு கிட்ட போதும் அவங்க போய் அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அதிலேயே பதிவு போடுவாங்க. ஒரு பப்ளிக்கு போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு எனக்கு நீங்க போட்ட போஸ்ட்டுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு ஒரு பதிவு அவங்க போய் சேரும்போது அந்த பப்ளிக் சோஷியல் ஒர்க்கரா கமிட் ஆகும். இதுதான் அதோட மெத்தட். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை தான் ஃபார்ம் பண்ணி இன்னொரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துல வெளியில ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு உண்மையான பீப்புள் தேவைப்படுறாங்க, அதை சரியான மனிதர்கள் உள்ள வருவாங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும் போது இது கவர்மெண்ட் டேஷ்போர்ட்ல இன்டர்கேட் ஆகிடும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேஷ்போர்ட்ல இன்டர்கேட் ஆகிடும். கலெக்டர் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாசத்துல யார் அதிகமான சேவை பண்ணிருக்கா, அதுல யார் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா அப்படின்னு ஓப்பனா இருக்கும். அவார்டு கொடுக்கறதுனால, ரெகக்னைசேஷன் கொடுக்கறதுனால கவர்மெண்ட் எந்த ரெக்கமெண்டேஷனையும் அக்செப்ட் பண்ண முடியாது. வெறும் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகத்தான் பண்ண போறேன்ற அளவுக்கு சட்டத்தை உருவாக்க போறோம். முதல்ல சமூக சேவைகளுக்கான அங்கீகாரத்தை அங்கிருந்து கிரியேட் பண்ணும்.
அடுத்தடுத்த இது நோக்கி நகரும். என்ன பேசும்போது சொன்னாங்க, சீஃப் கெஸ்ட் மாதிரி தெரியல, வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாரு, பார்த்தாரு அப்படின்னாங்க. இந்த சமூக